கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே முன்விரோதம் காரணமாக காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த், மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். கன்னியாகுமரி மாவட்டம் மூவாற்றுமுகம் பகுதியை சேர்ந்தவர் ஜாக்சன். இவர் இந்த பகுதியில் டெம்போ ஓட்டி வருகிறார். இவரது மனைவி உஷாராணி என்பவர் திருவட்டாறு பேரூராட்சி 10வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலராக செயல்பட்டு வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஜாக்சன் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அவரது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. இதனை அடுத்து ஜாக்சன் அருகில் உள்ள தேவாலயத்துக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு 2 பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அரிவாள், கம்பி உட்பட்ட ஆயுதங்களுடன் ஜாக்சனை சரமாரியாக வெட்டியதுடன் கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜாக்சன் கூச்சலிடவே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் ஜாக்சனை மீட்டு ஆசாரிப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஜாக்சன் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜாக்சனுக்கும் வெள்ளியாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கும் இடையே 1 வருடத்துக்கு முன்பு முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் அந்த அடிதடி வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளதாகவும் இந்த முன்விரோதத்தால் அவரை ராஜ்குமார் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதற்கிடையே ஜாக்சனை வெட்டி கொலை செய்யப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் சேகரித்து வருவதோடு கொலைக்கு தொடர்பான நபர்களையும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கவுன்சிலர் ஒருவரின் கணவர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.